என் பேரு பாபி. நான் பேரழகன்ல வில்லனா பண்ணேன். சிவாஜி 6 படத்துல நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா போன எலெக்ஷன்ல வந்து நானும் கமிட்டியில நின்னேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இவங்க அந்த போஸ்டல் ஓட்டு வந்து கூட விழுந்துச்சு. அப்போ நான் அதை வந்து வாட்ஸ்அப்ல நான் அதை கேட்டேன். நான் 2 கொஸ்டின் தான் கேட்டேன். எப்படி போஸ்டல் ஓட்டுல கூட ஓட்டு விழுந்துச்சு? ரெண்டாவது, போன சரத்குமார் சார் எலெக்ஷன்ல வந்து கமிட்டி மெம்பர்ல 4-5 பேர் ஜெயிச்சாங்க. இந்த தடவை ஒருத்தர் கூட எங்க சங்கராஜ் அணில இருந்து யாருமே ஜெயிக்கல. இதுக்கு நான் கேட்டதுக்கு அவங்க எனக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து தப்பா மெசேஜ் கொடுத்தேன்னு சொல்லி என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க. 6 மாசம் சஸ்பெண்ட் முடிஞ்ச பிறகு திருப்பி என்ன வந்து போன பொதுக்குழுக்கு நாங்க வந்தோம். வந்து சஸ்பெண்ட் முடிஞ்சு 6 months தான் சஸ்பெண்ட் டைம். அதை முடிஞ்சிட்டு தான் நாங்க திருப்பி வந்தோம். அதுக்கு திருப்பி நீங்க வந்திருக்க கூடாது, அதுக்கு விளக்கம் கொடுங்க. திருப்பி விளக்கம் கொடுத்தாச்சு. கொடுத்த அப்புறம் எங்களுக்கு உள்ள இருந்து எந்த பதிலுமே இல்லை. இப்போ நான் ஒரு இது கொடுத்துருக்கேன், அந்த லெட்டர். இப்பவும் நடிகர் சங்கத்தில் கொடுத்தேன், ஏன் எனக்கு கூட மாட்டேங்கன்னு. ஆனா இதுவரை எனக்கு அந்த விளக்கம் எதுவுமே அவங்க தரவே இல்லை. அது எனக்கு என்னன்னு தெரியணும். எதனால என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? இந்த 2 கொஸ்டின் கேட்டதுக்கு தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதே கொஸ்டினை தான் பூர்ணிமா பாக்கிற மேடம் அவங்களும் கேட்டாங்க. ஏன் என்ன எதுக்கு அந்த கால் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும், அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு பண்ணா போனா என்னையும் உதய பிரதரும் பாக்கிற சார் சஸ்பெண்ட் லெட்டர் வச்சிருக்காங்க, உள்ள விடல. நான் அதை சொல்லிட்டேன். 6 மாசம் முடிஞ்ச 6 மாசத்துக்கு பிறகு அது இதாகாது, நீங்க வரணும். ஆனாலும் உள்ள விட மாட்டாங்க. ஏன்னு தெரியல. அதான் எனக்கு என்னன்னு தெரியல. தனிப்பட்ட என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, பாக்யராஜ் சார், உதயா சார், நான் எங்க 3 பேரை மட்டும் தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா 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 பழிவாங்க. அதுதான் வேற இதுல வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாமே நான் லைஃப் மெம்பர் சார். அதுல நான் கேப்டன் கூட இருந்தே நான் இருக்கேன் உள்ள. அப்படி பார்க்க போனா இவங்க பயிலாதபடி ஈஸியில அட்டன் பண்ணாதவங்க 3 ஈஸியில அட்டன் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படின்னா விஷால் சார் எத்தனையோ இதுக்கு வரவே இல்லையே. அவர் மட்டும் எப்படி நீங்க வச்சிருக்கீங்க? பயிலாபடி அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்ல. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? எனக்கு தெரிஞ்சாகணும் சார். ஏன் என்ன சஸ்பெண்ட்? நான் லைஃப் மெம்பர். நான் கேப்டன் இருக்கும் போதே கூட இருந்திருக்கேன், கேப்டன் கூட இருந்திருக்கேன். உங்களுக்கு வேற ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை நீங்க பழி வாங்க கூடாது. எனக்கு சினிமால தான் ஒண்ணு இது இல்ல. நான் வேற எதுல எனக்கு பிசினஸ், நான் பண்ணிட்டு போயிருவேன். பாவப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கு சார். முந்தா நாள் ஒரு லேடி வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாம்பூர் அழுகுறாங்க. எங்களை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, நான் 2 கொஸ்டின் கேட்டேன். நீங்க அதுக்கு என்ன வெளியே தள்ளீங்க? நீங்க எவ்வளவோ உறுதிமொழி கொடுத்தீங்க. நாங்க அது பண்ண இது பண்ணி ஏதாவது பண்ணீங்களா? இன்னைக்கு வரை ஒன்னும் பண்ணலையே. நடிகர் சங்கத்துல நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க அன்னைக்கு அதையும் கேட்டோம். நீங்க ஒரு தடவை எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, நான் பண்ணி தரோம். அதையும் பண்ணலையே. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்துக்கிட்டீங்களா? அப்ப நான் 2 கொஸ்டின் கேட்டேன். இதுக்கு மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ஒன்னும் பெரிய கொஸ்டின் இல்லையா சார்? உங்களுக்கு போஸ்டல் ஓட்டுல இவ்வளவுதான் இருக்குன்னு இருக்கு. கூட ஓட்டு விழுது. அதை கேட்டதுக்கு அது தப்பா? அது மாதிரி கமிட்டி இதுல அவ்வளவு நீங்க மட்டும் ஜெயிச்சிருக்கீங்க. ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தன் கூட ஜெயிக்க மாட்டான் சார். அதை சொல்லுங்க. புதுசா உங்கள்ட்ட ஆள் இருக்கு, அங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நாங்க மட்டும் என்ன சார் கிழிச்ச வேணாம்? அப்ப நீங்க எலெக்ஷன் வச்சிருக்க நீங்களே ஜெயிச்சுன்னு அறிவிச்சு போயிருக்கலாம்ல சார். ஆமா, அவங்க 3 பேரும் எங்க 3 பேரும் தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவரு உதய சார் வந்து ஆக்சுவலா கோர்ட்டு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவரு பாக்யராஜ் சார் என்னன்னு தெரியல எனக்கு. இதே கமிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப கண்டினியூ பண்றதுக்காக ஒரு திட்டம் பேசப்படுது. இதே கமிட்டி கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் கண்டிப்பா வைக்கணும் சார். ஏன்னா போன எலெக்ஷனே வந்து அது எப்படி சொல்றேன்னு தெரியல. எலெக்ஷன் கண்டிப்பா வச்சே முடிய போகுது இல்ல சார். இப்போ முடிய போகுது. நான் இனி எனக்கு அவங்க சரியான இது பண்ணல. நானும் சட்டப்படி போய் தானே சார். நான் லைஃப் மெம்பர், நான் பண்ணி தான் ஆகணும். கேப்டன் இருந்தா வேற மாதிரி இருந்தது சார். அவரெல்லாம் வேற ஜெம் ஆஃப், அதெல்லாம் வேற இது வாய்ப்பே இல்லை. ஓகே சார், தேங்க்யூ.